இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய யோவான் நற்செய்தியினுடைய இந்த நற்செய்தி பகுதியிலே முழுக்க முழுக்க இயேசு பாதம் கழுவிய பிற்பாடு தன்னுடைய சீடர்களை நோக்கி ஆற்றிய உரையை மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. யோவான் நற்செய்தியில் இந்த இறைவாக்கு பகுதி மிக மிக சிறப்புக்குரியதாகவும் தனித்துவமுடையதாகவும் நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்கு, மத்தேயு, லூக்கா ஆகிய ஒத்தமைவு நற்செய்திகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நிகழ்வில் அவர் அப்பத்தை கொடுத்ததையும் ரசத்தை கொடுத்ததையும் தன் உடலாக பானமாக கொடுத்ததையும் பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியில் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பகிர்வதை விட இந்த பாதம் கழுவுகின்ற பகுதியை அவர் அதிகம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதி யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, காரணம் என்ன? இந்த நற்கருணை என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கான ஒரு அருட்கருவி, ஒரு அருட்சாதனம் என்றால் அதே அருட்சாதனத்தை நாம் அனுபவிப்பதற்கு இயேசுவை போல் தாழ்ச்சியுடையவர்களாக, அனைவரினுடைய பாதங்களை கழுவுகின்ற பணிபுரிகின்ற மனப்பாங்கு உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த நற்கருணையில் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் இன்னும் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியாளர் யோவான் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். எனவே நற்கருணையை பெறுவது என்பது கரங்களில் வாங்கி உண்பது மட்டுமல்ல, நம் கரங்களை கொண்டு பிறருக்கான தாழ்ச்சி மிகுந்த பணிகளை செய்வதன் வழியாகவும் அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாமும் அனுபவித்து மற்றவருக்கும் காட்ட முடியும் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். இன்னும் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னையும் தந்தையையும், தன்னையும் தன்னுடைய சீடர்களையும் தந்தையையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை அனுப்பியவர்களை, நான் அனுப்பியவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தன் தந்தைக்கும் தனக்குமான உறவு, தனக்கும் தன் சீடர்களுக்குமான உறவு, தன்னோடு தன் சீடர்கள் உறவோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் தந்தையோடும் உறவில் இருக்கிறார்கள் என்கின்ற மாபெரும் ஒரு பிணைப்பை அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் இன்றைய நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, இருக்கிறவர் நானே, அவர் நானே என்கின்ற இந்த சொற்பதம் மிக மிக ஆழமான இறையியல் அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வாசனத்தை நாம் விடுதலை பயணத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற, மிதியானிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற மோயிசனை பார்த்து எரிகின்ற முட்புதரில் ஆண்டவர் அவரோடு உரையாடுகின்ற பொழுது, யாவே கடவுளோடு அவர் பேசுகின்ற பொழுது, யாவே இறைவனிடம் உரையாடுகின்ற பொழுது மோசே கேட்கிறார், ஆண்டவரை உம் பெயர் எதுவென்று கேட்டால் நான் என்னவென்று சொல்வேன்? இருப்பவர் நாமே என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இஸ்ரேல் மக்களினுடைய விடுதலை பயணத்திலே மிக மிக அடித்தளமான ஒரு அனுபவம் என்றால் இந்த முட்புதர் அனுபவம் என்பது நமக்கு நன்கு தெரியும். மோயிசன் இஸ்ரேல் மக்களை தலைமையேற்று பார்வோனிடமிருந்து விடுதலையை பெறுவதற்கு அவருக்கு அடிப்படையாக இருந்தது இந்த முட்புதரில் அவர் அனுபவித்த யாவேயினுடைய அனுபவம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அந்த யாவேயினுடைய இருப்பு அவருக்கு எப்படி கிடைத்ததோ அதுபோல் இயேசுவினுடைய இருப்பை நாம் பெறுவதற்கான இந்த நற்கருணை அருட்சாதனத்தை நிறுவுகின்ற பொழுது இந்த பாதம் கழுவி பணிவிடை புரிவதுதான் அதை அடைகின்ற வழி என்பதை சுட்டிக்காட்டி அதை எதோடு இயேசு இணைக்கிறார்? அந்த முட்புதர் அனுபவத்தோடு இந்த நற்கருணை அனுபவத்தை இயேசு இணைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இருப்பவர் நானே என்று யாவே சொன்ன அதே வார்த்தையை இங்கு இயேசுவும் உள்வாங்கி தன்னுடைய சூழலிலே தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யாவே அங்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கு இயேசு அனைத்து பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரு அப்பழுக்கற்ற செம்மறியாக, ஒரு அன்பின் செம்மறியாக, ஒரு பணிவிடை புரிகின்ற பணியாளராக தன்னை வெளிக்காட்டுகிறார். சீடர்களும் அதை அறிந்து கொள்கிறார்கள். எனவே இன்றைய காலச்சூழலிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க, மற்றவர்களுக்கு நாம் அனுபவமாக்குவதற்கு நாமும் பாதம் கழுவுகின்ற பணிவிடையை புரிய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இயேசு இருப்பவர் நாமே, நான் உங்களோடு உலகம் முடியும் மட்டும் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை உயிரோட்டமுள்ளதாக நம் வாழ்விலே அனுபவிக்க முடியும். எனவே இன்றைய தினத்திலே நாம் பார்க்கின்ற மனிதர்களோடும் நாம் பேசுகின்ற நபர்களோடும் இதே இருத்தலை நம் கனிவில், நம் அன்பில், நம் பணியில் வெளிப்படுத்த கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். நாமும் அவரை போல் பணியாற்றுவதற்கு பக்குவப்படுவோம்.